முன்னாடிலாம் இந்த சிப்ஸ் வேணும்னா ஐயப்ப மலைக்கு போகிறவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ திருமண மூலைக்கெல்லாம் இது கிடைக்குது. வீட்டில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி இந்த சிப்ஸ் செய்ய போகிறேன். அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த 3 காய்க்கே எனக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிப்ஸ் கிடைச்சிது. இந்த ஸ்கின்னை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்படி டைரெக்டாக சீவி விட்டுறணும். தண்ணியில் சீவியாக எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்றா. சிப்ஸ் நல்லா வெந்ததும் இந்த நுரை அடங்கிடும். அதுக்கப்புறம் தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் கலக்கி வச்சுருக்கிறத ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா கலரும் அதோட சால்ட்டும் நல்லா ஒட்டிக்கும். காரம் வேணும்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சால்ட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன். வீட்டிலையே அரைச்ச எண்ணெயில் செய்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் சிக் வாசனைலாம் பிடிக்காது. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுனே இருந்தது சிப்ஸு. ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 மந்த்துக்கு கூட கெட்டு போகாது. நேந்திரக்காய் கிடைச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.